சுசேஷன் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாரா. இந்த வேளையில் என்ன தலைப்பிடம் வந்திருக்கிறீர்கள்? இன்றைய நாளும் ஐயா, நான் கடந்த கிழமையில கொடுத்த அந்த தலைப்பினுடைய நான்காவது ஆமென். நான்காவது பகுதிக்கு இந்த நாட்களிலே, அதாவது கர்த்தருடைய நம்பிக்கையை குறித்து, தேவனை சார்ந்து நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகளின் நம்பிக்கை இப்படியாக ஒவ்வொரு பகுதியில் எடுத்துக்கொண்டு வந்து இன்றைய நாட்களிலே விசுவாசிகளின் நம்பிக்கையின் உள்ளடக்கம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன் ஐயா. ஆமென். விசுவாசிகளின் நம்பிக்கையின் உள்ளடக்கம். ஆமென். நன்றி. ஆமென். நன்றி ஐயா, தொடருங்க. God bless you. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த வழியில் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே வரவும், உடைய நாமத்தை உயர்த்தவும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவரீர் அடியனுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் அடியனை மறைத்து இந்த நாட்களை நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி விசுவாசிகள் நம்பிக்கையின் உள்ளடக்கம் என்று சொல்லி இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாஞ்சிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் இறுதியான நம்பிக்கையையும் விசுவாசமும் மற்றும் இந்த நாட்களிலே மனிதர் மேல் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லது உலக சமயங்கள் மேலும் இந்த நாட்களிலே பணத்தின் மேலும் இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதையும் குறித்து இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பேசும்படியாக வாஞ்சிக்கின்றோம். ஏனென்றால் சங்கீதம் 33வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள், சங்கீத புஸ்தகத்துக்குள்ளே திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 33வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே 16, 17 வாசிக்கிற வேளையிலே மீண்டும் வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம், எந்த ராஜாவும் தன் சேனைகளின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியான் தன் பலத்தினாலே மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரைகள் விருதாவா, அதன் தன் மிகுந்த வீரியத்தால் தப்புயாது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் அந்த விசுவாசிகளுடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசியுடைய காரியங்களை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்கள் உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடாது, பணத்தின் மேல் இந்த நாட்களில் அவர்களுக்கு நாட்டம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில் அங்கே வேதம் நமக்கு லூக்காவின் புஸ்தகம் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிற வேளையிலே 12-13 வாசிக்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6:17 இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே நாங்கள் நம்முடைய விசுவாசம் தேவன் பேரிலும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் அவருடைய வார்த்தையின் பேரிலும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை வலியுறுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த விசுவாசம் இந்த நாட்களில் அடங்கி இருப்பவைகள், முதலாவதாக நாம் நமது இன்றைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பங்களிலே இருந்து தேவன் அளிக்கும் விடுதலையிலும் அங்கே தேவ கிருபையிலும் நமக்கு நம்பிக்கை உண்டு என்பதை அங்கே இந்த நாட்களிலே காட்டிக் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகள், அதைத்தான் இந்த சங்கீதம் 33 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 18வது 19வது வசனம் சொல்லுகிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே அவர்களுக்குள்ளே வர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்கு இருக்குமா இருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு அனுகூலமாகவும் அங்கே இந்த நாட்களிலே ஒரு துணையுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஞானத்தை உருவாக்குகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஏனென்றால் அந்த தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதினால் அவருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலேயே கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதான் நாங்க பார்க்க. இப்ப நான் யோபுடைய அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை காண்பிக்கும்படியா வாஞ்சிக்கின்றேன். பாருங்கள்,
யோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு தேவனுக்கு பயந்த மனுஷன். அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவேன். யோபுனுடைய நாட்களிலே வேத வார்த்தைகள் இல்லை, புத்தக சுருளுகள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுக்கு ஆலோசனை சொல்வதற்கோ அல்லது நல்ல புத்தியை தெளிவிக்கிறதற்கோ அல்லது நல்ல புத்தியான காரியத்தை சொல்லுவதற்கோ எந்த மனுஷனும் அங்கே இல்லை என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். ரொம்ப கவனமா அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஏனென்றால் யோபு கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்புக்கு வாழ்ந்தார் என்று சொல்லி சரித்திர ஆராய்ச்சியின்படி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்படியானால் யோபு அங்கே தேவனுடைய சத்தத்தை கூட அந்த நாட்களை எப்படியாக கேட்கிறார் சொன்னால், அவருக்கு அந்த நெருக்கங்கள், துன்பங்கள், சூழ்நிலைகள் வந்து இந்த நாட்களிலே அவர் எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அப்படியாக அந்த நாட்களிலே போய் அந்த மரத்தின் அடியில போய் ஓட்டு துண்டாலே சுரண்டி கொண்டிருந்த வேளையிலே தான் யோபு ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களிலே எடுக்கிற வேளையிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம். அதே வேளையிலே ஆண்டவர் யோபு மூலம் வைத்திருந்த காரியம் நம்பிக்கை என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவருக்கும் அங்கே இந்த உலகத்தின் அதிபதிக்கும் என்ன இருந்தது சொல்லி சொன்னால் ஒரு பயங்கரமான போட்டி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்திலே பகடக்காயாக யார் நிற்கிறது? யோபு. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு தெரியும் யோபு இந்த நாட்களிலே என்னை காணவில்லை. பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவரோட காணா விசுவாசிக்கிறவன் மேன்மை என்று சொல்லி. அப்படியானால் யோபு ஆண்டவரை காணவில்லை, ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவருடைய தீர்மானம் அப்படின்னு சொன்னால், யோபு இந்த நாட்களிலே என்னுடைய தலை குனிந்து போகிற அளவுக்கு இந்த நாட்களிலே செயல்பட மாட்டான் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே யோபு மேலே ஒரு நம்பிக்கையான காரியத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசி மேலேயும் ஆண்டவர் நம்பிக்கை வச்சுக்கிறார். ஐயா, என் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார், உங்கள் மேல நம்பிக்கை வச்சுக்கிறார். இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இந்த நாட்களில் நம்பிக்கை வச்சுக்கிறார், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல். இவன் எனக்காக இந்த நாட்கள் என்னுடைய ராட்சத்துக்காக அவன் காரியத்தை செய்து முடிப்பான். ஏனென்றால் இவனுக்காகத்தான் நான் ரத்தத்தை சிந்தினேன். இந்த பூமியிலே ஒவ்வொரு ஆத்துமாக்களும், அது பிறந்திருக்கலாம், பிறக்காமல் இருக்கலாம், பிறக்க போற ஆத்துமாக்களா இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒவ்வொருவருக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார். இந்த நாட்களிலே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இந்த பூமியிலே வாழ்ந்தார், மறுபடியுமா இந்த காட்சி அளித்தார், மறுபடியுமா வரப்போறார் என்பதைத்தான் நீங்க சொல்லுவோம். இது உலக தோற்றத்திற்கு முன்பாக நடந்த காரியமாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை இந்த நாட்களை தேவன் கண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களை அழைத்திருக்கிறார் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். இன்றைய பாருங்க, ஏதோ நீங்க நினைக்கலாம், இந்த போன வருஷம் தான் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், அதனால இந்த நாட்களை போன வருஷம் தானே ஆண்டவர் என்ன கண்டாருன்னு நீங்க பெருமை பாராட்டி கொண்டிருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அது அப்படியல்ல, தவறான காரியம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது இந்த உலக தோற்றத்துக்கு. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அப்படியானால் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிட்டத்தட்ட எவ்வளவு காலங்கள் என்று நமக்கு தெரியாது, அந்த குறிப்பிட்ட காலத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே முடித்து விட்டார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே வேதத்திலே சொல்லப்படுகிற காரியத்தின் பார்க்கிற வேளையிலே அது ஒரு ஷடோவாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய முடிந்ததை இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிற காரியமாக இந்த நாட்களில் ஒரு நிழலாட்டமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இன்ன இடத்திலே இத்தனாம் தேதி நான் பிறப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நிர்ணயித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய தாயினுடைய இப்படியான பேர்வழி உள்ள தாயினுடைய கற்பத்திலே இவன் பிறப்பான், இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு, அதுவும் இந்த இடத்துல இந்த நாட்களை பிறப்பான். இவனுடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் நடக்கும், இவனுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்திலே இந்த தேசத்திலே வந்திருப்பான், இந்த தேசத்திலே இருப்பான், இந்த நாட்களை இப்படியான காரியத்தை செய்வான்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய வரலாற்றை ஒரு பெரிய புத்தகத்தில் எழுதி இந்த நாட்கள் எப்படி என்ன செய்துட்டார், வச்சுட்டார். அப்படியே அருமையான கருத்து வச்சுட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியத்தை அடி தடி பார்த்து கொண்டு போவார். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அருமையான கருத்தோட பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இதுதான் ஆண்டவருடைய காரியம். அப்ப பாருங்கள், அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இங்கே யோபுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே யோபு எனக்காக எல்லாவற்றையும் செய்வான், மறுதளிக்க மாட்டான் ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஆண்டவருக்குள்ள இருந்த நிமித்தம் தான் யோபுவை அவர் தெரிந்து கொண்டார்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுக்கு நண்பர்கள் இருந்தார்கள். யோபுடைய நண்பர்களை குறித்தாலே சொல்லப்படவில்லை. யோபு என்ற புத்தகத்திலே பார்க்கிற வழியிலே யோபு தான் அந்த இடத்துல பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா அந்த இடத்துல நிற்கிறதை பார்க்க. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறைகள்
அவனுடைய அதாவது அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் மட்டுமல்ல, வாழ்ந்த முறைகள் அதே வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்ந்த முறை மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையை எப்படியாக சீராக நடத்தினான், பிள்ளைகளை எப்படியாக சீராக நடத்தினான் என்பதைத்தான் அந்த வேத அந்த புஸ்தகம் சித்தரிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யோபு பிள்ளைகளை வளர்த்த மாதிரி இன்றைக்கு நாங்கள் வளர்க்கிறோமா? முதல்ல அதை பாருங்க. யோபு சொல்லுறேன், அந்த பிள்ளைகள் போயிட்டு அங்கனைக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்குள்ள போயிருந்தார், திருவிழாவுக்கும் அங்கே காரியத்துக்கு போயிருந்தால் என்ன நடக்கும்? ஏதாவது காரியத்தை பாட்ட இச்சப்பட்டிருப்பாங்க. அதை பாட்டு இந்த நாட்களை பாருங்க, இப்படியான காரியங்கள் செய்திருப்பாருன்னு சொன்னோன்னா உடனே வீட்டை வந்தவொடனே என்ன செய்யறான்னு சொன்னா, முதலாவது வேலை நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், கால்கையை கழுவி சுத்தி அடிச்சுட்டு வாங்க ஜோம் பண்ணு உங்களுக்காக. அருமையான அதுதான் யோவுடைய காரியம், ஒரு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அருமையான ஒரு தகப்பன் யோவு. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியான ஒரு வளர்ப்புக்குள்ள இந்த நாட்களை பிள்ளைகளை அப்படியா பக்குவம் வளர்த்த. ஆனா பாருங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களில் அங்கு கண்காணித்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு அங்கே இந்த நாட்களில் யோவை குறித்து நல்ல ஒரு திடமான நம்பிக்கை வந்து இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோவனுடைய எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆனால் தேவனுடைய காரியத்தையோ தேவனுடைய திட்டத்திற்கோ அந்த நாட்களில் விரோதமாய் யோவு அந்த இடத்திலே பாவம் செய்யவும் இல்லை, அந்த திட்டத்துக்கு விரோதமாய் யோவு செயல்படவும் இல்லை என்பதை தான் அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதான் அந்த வேதத்தில் அடிப்படையான சத்தியம், அடிப்படையான காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப அதன் நிமித்தம் செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே எந்த காரியத்தை குறித்தும் அங்கே யோவு கேட்கவில்லை, அமைதியாக இருந்து காரியத்தை சொல்றாங்க. ஆனால் யோவு எல்லாவற்றையும் இழந்திருந்த வேளையிலும் நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படி செய் இப்படி செய், கடைசியாக மனைவியா சொல்ற எல்லாவற்றையும் விட்டு போ, என்ன காரியத்தை செய் துளி என்று மாதிரி இந்த நாட்களை பேசுறாங்க. இது கோபத்துல சொல்லுற காரியம். ஆனால் இந்த நாட்களில் யோவு அதற்கு கூட மறுமொழி சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி நீ பேசுகிறாய். ஏனென்றால் ஆண்டவரிடத்திலேருந்து நல்ல காரியங்களை பெற்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருக்கு ஐயா, சில இடங்கள்ல இருந்து நாங்க நல்ல காரியங்களை போடுவோம். நல்ல பிரதர் நல்லா செய்றீங்க, பிரதர் சிஸ்டர் நல்லா செய்றீங்க, சிஸ்டர் தம்பி நல்லா செய்றீங்க, தங்கச்சி நல்லா, எல்லாவற்றையும் நல்லபடியும் அந்த நாட்கள்ல இதுண்டு அவங்க எல்லாம் அந்த நாட்கள்ல இருக்கிற வழியில பாருங்கள், இந்த நாட்கள்ல சில வேளைகளை அந்த நன்றியை நாங்கள் மறந்து போறோம். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்த நன்றி அந்த நாட்களில் மறந்து போகிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் இருக்கிற சில ஊழியர்கள் செய்யற நம்பிக்கை அது காரியங்களை சில வேளைக்கு நாங்கள் மறந்து போகிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அதே வார்த்தையை தான் யோபு சொல்லுகிறார், அவரிடத்திலே இருந்து நன்மையான காரியங்களை பெற்ற நாங்கள். அருமையான கர்த்தர், அருமையான ஒரு வார்த்தை. அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த நன்மையான காரியங்களை பெற்ற வேளையிலே இன்றைக்கு ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேளையிலே ஏன் இந்த தீமையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறோம்? எனக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஐயா. அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், உங்களை வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்களை களஞ்சங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு நல்ல வாகனத்தை, நல்ல காரியங்கள், நல்ல வீடு, இந்த நாட்களே பொஞ்சாதி பிள்ளைகளுடைய பிள்ளைகள், சந்ததி சந்தானம் எல்லாவற்றையும் தந்து ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. அதாவது இந்த நாட்களில் உங்களுக்கு பிஸி, பிற பிள்ளையோட நிக்கணும், பிற பிள்ளைகளோட நிக்கணும், இப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்குது. நாட்கள் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வாருங்க, சந்தோஷம் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே ஒரு சடுதியாக ஒரு காரியம் வருகிற வேளையிலே உடனே பார்த்து உடனே சொல்லுவாங்க, கர்த்தர் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்முடைய காரியத்துல கை வச்சுட்டார், ஆண்டவர் இந்த நாட்களை அப்படி செய்தார் இப்படி செய்யறார். சர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாளும் கை வைக்கிறது இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. யோபு இந்த நாட்களை பாருங்க எல்லாவற்றையும் இழந்து இருந்தார், ஆண்டவர் பிள்ளையை தந்தார், ஐயா பிள்ளை எடுத்துட்டார் ஆண்டவர் அப்படின்னு யோபு சொன்னதா அந்த நாட்களில்? அல்ல யோபு ஆண்டவர் இந்த நாட்களில் குதிரைகளை தந்தார், ஒட்டங்களை தந்தார்? இல்லை, கர்த்தரே தந்தார், கர்த்தரை எடுத்தார் என்ற ஒரு தீர்மானத்தில் இந்த நாட்களில் யோபு இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து இந்த நாட்களில் அங்கே ஒரு குறையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவரிடத்திலே இருந்து நன்மைகளை பெற்று நாங்கள் இந்த நாட்களில் தீமை வருகிற வழியில் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஏற்ற காரியம் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் நடக்குமா இருந்தால் அதையும் கூட ஏற்றுக்கிறது தான் அந்த காசை இந்த நாட்கள் அந்த 1 லட்சம் ரூபாயை அந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நன்மை எவ்வளவுக்கு இத்தனை வீதம், 60 வீதம் நன்மை வந்தோன்னு சொல்லி சொன்னால் 70 வீதம் தீமை வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தார். அது மட்டுமல்ல, நிறுவங்களை வேண்டிக் கொண்டு போய் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி அனுமதிகளை பெற்றுக் கொண்டு போய் அங்கே அவர்களை இந்த நாட்களே அப்படியாக இந்த நாட்களை கொன்று குவிச்சு காரியங்களை செய்தார். ஆனால் தமஸ்குக்கு போகிற வேளையிலே ஆண்டவர் அவரை வானத்திலேருந்து பேசுகிறார் ஐயா. வானத்திலேருந்து பேசுகிற வேளையிலே எல்லாரும் நிக்கிறாங்களே, எல்லா குதிரை வீரர்களும் பக்கத்துல நிக்கிறாங்க, அவரோட சேர்ந்து போகிறாங்க. எங்க போயினா ஆக்களை கிறிஸ்தவர்களை கொல்லும்படியா.
ஆனா இவரோட தான் அந்த சத்தம் கேட்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பி பார்க்கிறாரு, யாரப்பா என்னோட பேசுறேன்னு சொல்லி. அவ கேட்கிறா, நீ யார் பேசுறான்டா? அவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துற இயேசையா, இயேசுதான் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிற வழியிலே, இயேசுவான்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அப்படியே அவர் திரும்பி பார்க்கிற வழியில அவருடைய கண்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், அப்படியே ஒரு செதில் மாறி வந்து இந்த நாட்களை அவருடைய பிரசன்னத்தினால் இந்த நாட்கள் அந்த கண் தெரியாதபடி இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய டச்சிங், தொடுதல். உடனே அப்படியே இந்த நாட்களில் நிலத்துல விழுந்துட்டார். குதிரை கண்டினியூவா ஓட முடியாது. வேதம் சொல்லுறது கைலாகு கொடுத்து இந்த நாட்களை அவரை தூக்கி கொண்டு போறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த இடத்திலே அவர் கேட்ட கேள்வி, அதாவது நாட்களை பாருங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். அப்ப என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு ஒப்புரவாகுதல், ஒரு பிரியம் இந்த நாட்களிலே வருகிறது இதோடைய காரியத்துக்காக. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறார், எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறார், துடிக்க துடிக்க வெட்டி இருக்கலாம் இந்த காரியம். ஆனால் அவருக்கு நடந்த கொடுமை இந்த நாட்களில் மிகவும் பயங்கரமான கொடுமையமான கர்த்தருடைய பிள்ளைகளே. கப்பல் சேதம் வந்தது பாருங்கள். அதாவது நாட்கள் கல்லறிகள் வந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கல்லறின்னு சொன்னா சும்மா அந்த நாட்கள் ஒரு கல்லால எரிஞ்சு போட்டு இந்த நாட்களை போக மாட்டாங்க. அந்த நாட்கள் வருங்க சாவு மட்டும் வருவாங்க ஐயா, பெரிய கல்லால. தேவானுடைய காரியத்தை எடுத்து பாருங்க. அப்படியே முழங்கால சேவான் நிக்கிறார், கல்லால் எறிகிறாங்க, மண்டை தலைகில கை கால் மூட்டு கீடு எல்லாம் காது இதெல்லாம் கல்லால அடி நடக்குது. அப்படி ரத்தம் எந்த இடத்துல அது ரத்தம் வரப்போறோன்னு தெரியாதுல மேலே. அப்படியான சூழ்நிலை இந்த நாட்கள் இருந்தது. கடைசியாக இவ்வளவற்றையும் தாங்கினவர் பாருங்க, எவ்வளவோ கிறிஸ்தவர்களை அழித்தார், ஆனால் அநேக காரியங்களை தாங்கினார். ஆனால் முடிவில் இந்த நாட்களில் பாருங்கள், அவருக்கு நிகர் நான் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை. பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. பேதுரு இந்த நாட்களை தலைவிழா சிலுவையில் அறையும்படியாக கேட்கிறார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இவருக்கு சிறைச்சேதம் செய்யப்படுகிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ பாருங்கள், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற காரியத்தை பக்தனாகிய யோபு இந்த நாட்களில் எப்படியாக தன்னுடைய மனைவியாருக்கு விளங்கப்படுத்தினார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளை நமக்கு விளங்காதையா, நம்மோடு கூட இருக்கிற விளங்க என்னையா இன்னும் இவ்வளவு பாடுகிறது ஐயா, இவ்வளவு ஓத்திரம் வருது பிரதர், நீங்க என்னென்னு தாய் கொண்டு இருக்கிறீங்க, இதுக்குதான் சொன்னா நான் உங்களை மதம் மாற வேண்டாம்னு சொல்லி சொன்னான்னு சொல்லுவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மதம் மாறுறதுல உனக்கு பிரச்சனை வராது. நீ மதம் மாறுறியோ மாற இல்லையோ, பிரச்சனை வந்தேதான் தீரும். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், நீ ரொம்ப கவனமாக கேளு, இந்த வார்த்தையை கூட நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், நீ ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருப்பாயா இருந்தால், அதாவது உன்னுடைய காரியம் தலை போகிற காரியம் தலப்பாவோட போகுமே ஒழிய இந்த நாட்களே அங்க காரியம் பெருசா வராது அருமையான கர்த்தரோட. என்னுடைய வாழ்க்கையில நான் காரியத்தை அனுபவிச்சிருக்கிறேன். விபத்துக்கள் எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் இந்த நாட்களே எல்லாம் தலப்பாவோட போகிறது ஒழிய, ஆனால் எந்த விதமான காயங்களோ எந்த விதமான காரியங்களும் இல்லாதபடி அவர் ஒருவர் காப்பாற்றுகிறார். இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில இருக்கிற நாட்களே நமக்கு செய்கிற பிரதி உபகாரம் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். சங்கீதம் 97 எடுத்து வாங்கி பாருங்க. உன்னதமானவருடைய மரவில் இருக்கிற நான் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவேன், நான் என் தேவனை நோக்கி நீரை நடக்கலாம், என் கோட்டை நான் நம்பி இருக்கிறோன்னு சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்படுவது அருமையான கர்த்தருடைய. வேடனுடைய கண்ணி எந்த நேரத்திலும் வேடனாகிய அந்த பிசாசானவன் கண்ணி வச்சு நம்ம அம்பு எய்து கொண்டே இருப்பான். நீ வாகனத்துல போற நடந்து போய்க்க கூட இந்த நாட்களை பார்க்கிற சில வேளையில ஒரு ஓடு கலண்டு வந்து மண்டையில விழுந்து இந்த நாட்களை சாகக்கூடிய அருமையான கர்த்தருடைய. எதிர்பார்க்காத காரியம் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு என்ன காரியம் இன்றைக்கு பாருங்க, நம்முடைய தேசத்திலோட காரியங்கள், அதாவது இந்த பெடஸ்ட்ரியன், அதாவது நடபாதையில நடந்து கொண்டிருந்த வீதியோடு நடந்து கொண்டிருந்த 2 பெண்கள், அதாவது ஒரு தாய் மகள், திடீரென்று பார்க்கல ஒரு வாகனம் வந்து அப்படி அடிச்ச இடத்திலே அவர் என்ன செய்ய மறித்து விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய கொடூரமான காரியம், தாய் மறித்து விட்டார்கள். அப்ப பாருங்கள் என்ன காரணம் சொல்லி சொன்னால், திடீரென்று நடக்கிற காரியம் அது பிசாசுடைய தந்திரங்கள். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் இந்த நாட்களே வருகிறான் ஒழிய அவன் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்த இந்த நாட்களில் இதுவரை சரித்திரத்திலே இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜீவனை கொடுத்தவர் என்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்கு வேதத்திலே அநேக, அதாவது இந்த நாட்களை பார்க்க ஆதாரங்கள் இந்த நாட்களில் இருக்கு. லாசர் இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் அநேகருக்கு இந்த நாட்களை தேவன் ஜீவனை கொடுத்து இந்த நாட்களை பாருங்கள் அவர்களை வாழ வைத்திருக்கிறார். அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் அநேகமாய் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு மகிமையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அழகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனால்
பிசாசுடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாங்கள் முதலாவதாக இந்த நாட்கள் அறிந்திருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் ஒரு யோபை போல் இந்த நாட்களிலே நாங்கள் மாற வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னதான் உபத்திரவம் வந்தாலும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்களே நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இவ்வுலகத்திலே நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் யாவும் ஒரு நாள் இந்த நாட்களே முடிந்து போகும் என்று, இந்த உலகம் எல்லா பொல்லாப்பையும் அங்கே ஆளப்படுகிறது, நின்று போகும் என்று இந்த நாட்களே நம்முடைய சரீர மீட்பும் உயிர்த்தெழுதலும் நடந்தேறும் காலம் வரும் என்பதையும் நாம் இந்த நாட்களிலே நம்புகிறோம் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்துடைய மீட்புகள் இந்த நாட்களிலே அங்கே நடந்தேறும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் திருப்பிக் கொள்வோமா இருந்தால் 8ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே இது வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு அங்கே ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு இந்த நாட்களை காத்து கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் அதெல்லாவெனில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் என்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவர்னாலேயே மாயைக்கு அங்கே கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் இந்த நாட்களை தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலனானவைகளை பெற்று நம்மோடு கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலேயே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது அங்கே ஒரு நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை பாருங்கள், காணப்படுகிறவரையை நம்புறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறார்கள், நாம் காணாததை நம்பினோமாகில். அருமையான அன்பு பிள்ளைகளை ரொம்ப கவனமாய் கேளுங்கள், அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அப்ப காணாத ஒரு காரியத்தை நீங்க நம்ப வேணுமா இருந்தால் அதாவது வெயிட் அண்ட் சி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது எப்படி என்றால், பொறுமையோடு அந்த காரியத்தை நாங்கள் இந்த நாட்களை காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு காணவில்லை ஐயா, காத்தை காணவில்லை, மழை, அதாவது இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, காற்றையும் மழையும் இந்த நாட்களை காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்களோ இந்த நாட்களை நிரப்பப்படும். அது எப்படி என்னையா, மழை வந்தா தானே இன்றைக்கு வாய்க்கால் நிரம்பும், காத்து வீசினா தானே இந்த நாட்கள் என்ன செய்யும், அந்த மழை அப்படியே அந்த என்ன செய்யும், அந்த வாய்க்கால்களுக்குள்ள தண்ணியை கொண்டு வரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுற அந்த நாட்கள் என்ன, மழையும் வராதையா காத்தும் உங்களுடைய வாய்க்கால் நிரம்பும். இதான் அந்த பாருங்க. அப்ப பாருங்கள் எப்படி சொன்னா, உன்னுடைய வாழ்க்கையில என்னதான் சூழ்நிலை வந்தாலும் இந்த நாட்கள் உன்னுடைய அப்பமும் உன்னுடைய தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ என்னதான் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பான், ஆனால் நீ இந்த நாட்கள் என்ன செய்வான்னு சொன்னால் திருப்தியா உண்டு குடித்து இந்த நாட்கள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டோடைய ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் என்ன செய்வார்களாம், சந்தோஷமா இருப்பார்களாம், திருப்தி அடைந்து இந்த நாட்களை இருப்பார்களாம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி எடுத்து பாருங்க, சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்புற எல்லா இடமும் பஞ்சம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சம் வர பாருங்கள், அங்கே இந்த நாட்களை அங்க பாருங்கள், அந்த ஆற்றங்கரையில் இருந்த நாட்களை அவர் இந்த நாட்களை கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறார். அந்த ஆற்றங்கரைக்கு போகும்படியா சொன்னார் ஆண்டவர். ஆனால் ஆற்றங்கரைக்கு போகும் மட்டும் அங்க பாருங்கள், காகத்தின் ஊடாக அங்க அவருக்கு உணவளிக்கப்பட்டது. காகம் அது பாருங்கள், அந்த காரியம் முடிஞ்ச பிறகு தண்ணி வத்துது. தண்ணி வத்தின உடனே இந்த நாட்களை என்ன நடக்கிற ஆற்றில உடனே பாக்குற, ரைட், அடுத்த செக்ஷன் 2வது ஸ்டெப்புக்கு போ. எங்கன்னு சொன்னா சாரி பார்த்துக்கு போறார். நடந்து போனோடனே இந்த நாட்களை பாருங்க, அவர் போனோடனே ஏதோ வச்சுட்டு போன மாதிரி சொல்றாரு, போயிட்டு வா, போய் ஒரு ரொட்டியும் தண்ணியும் கொண்டு வான்னு சொல்றாரு, அடையும் தண்ணியும் கொண்டு வான்னு. அவன் நிற்கிறா, பிறகு பொறிக்கொண்டு நிற்கிறாள், ஆண்டவரே இந்த கிடக்கிற கொஞ்சம் இந்த ஒருபடி மாவுல நானும் கொஞ்சம் என்ன செய்யறது, மாவு என்னதுக்கு மாவை விட்டுட்டு போவான், சாகைக்கும் ஒரு சின்ன ஒரு அற்ப ஆசை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், அப்படியே இந்த நாட்கள் சின்ன ஒரு அடியை செய்து நானும் பிள்ளையும் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயும் கிடக்குத்தானே, அப்படியே இந்த நாட்களை நாங்கள் செத்துப்போம். சாகுற உனக்கு என்னதுக்கு ஐயா சாப்பாடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். ஆனால் இங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த நாட்களை அதை விட்டுட்டு நீ முதலாவது என்ன கொண்டு ஆடி அடிச்சுனா,
இவர் சொல்றா இப்படியான காரியம்னு சொல்லி. சரி, இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த அடையை செய்து கொண்டு வந்து அங்கே இந்த நாட்களை தண்ணீரையும் கொடுக்கிறார். கொடுத்தவருடைய பலன் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவா திட்டவட்டமா தெளிவா சொல்லுறது ஐயா எப்படின்னு சொன்னால், அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவளுடைய வீட்டுல எண்ணெயும் குறையில்லையா, மாவும் குறையில்லையா. அவள் கடைக்கு போனதே இல்லையா. அதான் அதோடைய அர்த்தம். அருமையான கருத்து. இதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்ப பாருங்கள், இதைத்தான் நான் சொல்லுகிறேன். பஞ்ச காலத்திலே இந்த நாட்களை தேவன் உன்னை போஷிப்பார். அதை குறித்தான் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை இந்த நாட்களிலே பஞ்ச காலத்திலே இந்த நாட்களை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 33 இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை போஷிக்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் எதை குறித்து இந்த நாட்களை கவலைப்பட வேண்டும்? பேதுருவை அழைக்கிறார் ஆண்டவர். இங்க வாப்பா பேதுரு, நீ என்ன செய்யற? பேதுரு மீன் பிடிக்கிற. பேதுரு மீன் பிடிச்சா அன்றைக்கு பிசினஸ் செய்தாலும் மிஞ்சி போன ஒரு 10 ரூபா உழைச்சாருல ஒரு நாளைக்கு மீனை வித்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த நாட்கள், இங்க வாப்பா நான் மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குறாரு. ஆனா பேதுரு இந்த நாட்கள் சரி ஓகேன்னு வருது. ஆனா ஆண்டவர் அங்கு சிலுவையில் அறையப்பட்டு மறிச்சிட்டான்னு சொன்னோன்னே பேதுரு பார்த்து விஷயம் போல சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சரியோ, ஆனா உடனே என்ன செய்யறார் பேதுரு? மறுபடியும் வலையை தூக்கி கொண்டு போறார். ஆண்டவர் இந்த நாட்கள் கூப்பிட்டு, வாப்பா ஏற்கனவே நான் உன்னை சொன்னா வலியை போட்டுட்டு என்ன பின்பற்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நாட்களை நீ வா, நானே இல்லை உன்னை போஷிக்கிறேன். அதுக்கு பின்பாக பேதுரு அந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஆண்டோட ஊழியத்தை செய்கிற வழியிலே பேதுருவுக்கு எந்த விதமான குறையுமே இருந்ததில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு மட்டுமல்ல ஆண்டுடைய சீசர்களுக்கு எந்த விதமான குறையுமே இந்த நாட்களில் இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, நீங்க புதிய ஏற்பாடு எடுத்து பாருங்கள், அந்த ஜனங்கள் கூட இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதத்தில் சொல்லப்படுறது புதிய ஏற்பாடு எப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அந்த தர்ம காரியத்துக்காக அவர்கள் பணங்களை சேர்த்து அவர்களுக்கு கொடுத்தார்களாம். அவங்களுக்கு சொல்ல இல்லை. அவளுக்கு அந்த காரியத்தை குறித்து அவர் வெளிப்படவும் இல்லை, அவர் வெளிப்படுத்தவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இந்த நாட்களே இவர்களுடைய பண தேவைகளுக்கும் இவர்களுடைய எல்லா பயண தேவைகளுக்கும் ஜனங்களே தங்களாலே முயன்ற அளவுக்கு இந்த நாட்களே சேர்த்து இந்த நாட்களே அவளுக்கு கொடுத்ததுக்கு குறித்து இந்த நாட்களே பவுலடிகள் அவர்களுக்கு நிறுவங்கள் இந்த நாட்களை கடிதங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எப்படியாக ஆண்டவர் நடத்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னா பாருங்க, சில வேளை நாங்க நமக்கு கஷ்டம் வந்தோடனே ஆண்டவரோடு இருக்கிற நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா விட்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் இந்த நாட்களை கஷ்டம் வந்துட்டு தானே இனி என்னதுக்காப்பா ஜெபம் பண்ணுவோம், இனி என்னதுக்கு காரியம் சொல்லி விட்டுட்டு நம்மளோட வேலையை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுறார் அப்படி அல்ல. நான் உன்னை அழைத்தவர் வேதம் சொல்லுகிறது, அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று. அருமையான ஒரு வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆபிரகாம் அப்பத்துக்கு இறந்ததும் கிடையாது. அங்கே ஆபிரகாமுடைய வீட்டிலே அப்பமும் குறைஞ்சதில்லை, தண்ணியும் குறைஞ்சதில்லை. எல்லாத்தையும் விட்டுடுவா ஆபிரகாம், நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி அழைத்த தேவன் ஆபிரகாமை முடிவு பரியந்தம் இந்த நாட்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிற, எந்த மாற்றமும் இல்லை. ஆபிரகாமோடு எப்படி மோரியா மலையிலே பேசினாரோ, மோசையோடு இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை சீனாய் மலையிலே எப்படியாக பேசி இந்த நாட்களை வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதே தேவன் தான். அவர் சொல்றார், I am the I am. யாத்ரா புஸ்தகம் எடுத்து பாருங்கள், என்ன சொல்லுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களை குறிச்சு எப்படி ஐயா என்ன பேரை சொல்றான்னு சொல்றாரு. புது பேர் சொல்ற, அறியப்படாத பேர். என்னன்னு சொன்னால் I am the I am. நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று போய் சொல்லு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவமா இருக்கிறவர் ஒரே தேவன் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் யாத்ராமத்திலே அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற. அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே வந்து அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நானே வழியும், I am the way, truth and the life என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள். அப்படியானால் என்னிடத்திலே நீ வருகிற வேளையிலே உனக்கு ஜீவன் உண்டு, உனக்கு வழி உண்டு, உனக்கு ஒரு புதிய வழியை இந்த நாட்களே நான் காண்பிப்பேன். அந்த வழியிலே மரணம் இல்லை, அந்த வழியிலே பஞ்சம் இல்லை, அந்த வழியிலே நெருக்கம் இல்லை, அந்த வழியிலே துன்பம் இல்லை, அந்த வழியிலே நோய்கள் இல்லை, அந்த வழியிலே திருடர்கள் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் நடப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் சத்தியத்தை அறிந்து இந்த நாட்களிலே நித்திய ஜீவனுக்குள்ளே இந்த நாட்களை போகக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை இங்கே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அதைத்தான் இங்கே பரிசுத்த வேதாகமம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதத்திலே இந்த நாட்களை ரோமருக்கு நிறுவத்திலே சொல்லப்படுகிற இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருகிறதுக்கு பொறுமையோடு காத்திருப்போம்.
ஐயா இன்றைக்கு எதை காரியத்தை பார்த்தாலும் நாங்கள் பாருங்க, இந்த இளம் சில வாலிபர்கள் மறி பண்றது ஒழிக்கிட்டோன்னு அவசரப்படும். இந்த மாசம் வச்சிருவோமா திருமணத்தை, அடுத்த மாசம் வச்சிருவோமா, இந்த 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 கிழமைக்கு வச்சிருவோமான்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இதெல்லாம் பிரச்சனைகள் வாழுது அப்படின்னு பாருங்கள். ஒரு சில காரியங்களை செய்யலே பொறுமையாக இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருந்து இந்த நாட்களில் செயற்படுகிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களிலே தொடர்ந்து வருகிறது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை இந்த நாட்களை வாழ வைக்கிறதை இந்த நாட்களில் அங்கே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு சோதனை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாதையில நீ வருவாயா இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணுவாய். உன்னுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே, உன்னுடைய அதான் எதிர்காலத்துக்குள்ள கூட இந்த நாட்கள் ஒரு பெரிய மாற்றத்தை காணுவாய். அருமையான கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை அறியாமல் இருந்த காலத்தில், நான் சிறு வயதிலே கிறிஸ்தவனா இருந்தாலும் ஆண்டவரை அறியாமல் இந்த நாட்கள்ல இருந்தேன். அந்த நாட்கள்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மாதாவை கும்பிடுவது, அந்தோனியாரை கும்பிடுவது, இப்படியான காரியங்கள் செய்து கொண்டிருந்தனர். அப்ப பாருங்கள், அந்த நாட்களிலே பக்தி வைராக்கியம், அருமையான அன்பு பிள்ளைகளே, மாதா மேலே பக்தி வைராக்கியம், அந்தோனியார் மேலே பக்தி வைராக்கியம், இப்படியாக ஒவ்வொரு விக்கிரகங்கள் மேலே இந்த நாட்களே பாருங்கள், அவர்கள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் எப்படியாக இருந்த காரியத்திலே பாருங்கள். ஆனாலும் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு சொன்னார், நான் தானப்பா வழியும் சத்தியம் ஜீவனும் சொல்லி. இன்றைக்கு அவர் மேலே நம்பிக்கை வைத்த வேளையில் இன்றைக்கு பாருங்கள், தேவன் கொண்டு நடத்தி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடந்த முறையும் சொல்லியிருந்தேன், நான் வேலைக்கு போய் இந்த நாட்களை வேலையை முடித்து இந்த நாட்களை என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள இந்த நாட்களை வந்து விட்டேன். ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு யோசித்துக் கொண்டிருந்தேன், என்ன செய்வது இந்த நாட்களில். என்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் எல்லாம் சரி, எல்லாம் முடிந்து விட்டது. ஒரு சிறிய கடன்கள் எல்லாம் இந்த நாட்களில் இருக்கிறது. இந்த கடன்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் எப்படியாக நான் அழிப்பேன். இந்த காரியங்கள் எல்லா நெருக்கத்தில் இந்த நாட்களிலே வரப்போகிறதே, நான் ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை வந்திருக்கிறேனே என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்பட்டேன். அது மட்டுமல்ல, சில காரியங்களுக்கு இந்த நாட்களை பணங்கள் கூட இந்த நாட்களை கொடுக்க முடியாதபடி எல்லாம் இந்த நாட்களை ஒரு தடையாக இருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை நான் யோசித்து கலங்கிற நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு. ஆனா அந்த கணக்கா அந்த நாட்களை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் அந்த நாட்கள் வருகிற தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஏப்ரல் மாதம் அந்த வருகிற வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களே நான் சரி ஓகே எல்லாம் முடித்து அவர்களுடைய எல்லாம் கதைத்து காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு பேப்பர்ஸ் எல்லாவற்றையும் பார்க்கிற வேளையிலே அங்கே வந்த பணம் கூட இந்த நாட்களை இப்ப இருக்கிற பொருளாதார நெருக்கடியின்படி அங்கு பற்றாக்குறையாக இருந்தது. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், எனக்கே தெரியாதபடி நான் வேலை செய்த அந்த கம்பெனி, ஒரு அமெரிக்கன் கம்பெனியில பாருங்க 2 வகையான ஒரு இன்சூரன்ஸை இந்த நாட்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அப்ப இந்த நாட்களை அதை குறித்து நான் அவ்வளவு அக்கறை எடுக்கவில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை அவங்களே இந்த நாட்களை கட்டி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு 2 வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒரு பேப்பர் வரும், அந்த பேப்பரை தூக்கி இந்த நாட்களை வாய்ச்சிட்டு அப்படியே போட்டுருவேன் நான், அதை பற்றி இதுன்றது. ஆனால் அந்த கணக்கா அந்த காரியம் வருவதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட்ஸ் இந்த நாட்களை வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வைத்து அனுப்பும்படியாக டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வைத்து விட்டு இந்த நாட்களை அனுப்பிவிட்டேன். என்னுடைய பேங்க் கண்ட்ரோல் இந்த நாட்களே நான் நினைக்கிற அளவுக்கு மேலாக இந்த நாட்களே பெரிய ஒரு தொகை பணம் இந்த நாட்களே வந்திருந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாருங்க. உடனே நான் பேங்க்ல இதை பார்த்தேன், இவ்வளவு தொகை எங்க இருந்து வருமாப்பான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கவில்லை. அதுக்கு பின்பாக அந்த பேப்பரும் இந்த நாட்களை வந்து விட்டது. பேப்பர்ல பார்த்து எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை செய்து விட்டு இந்த நாட்களை இருந்து உடனே அந்த பணத்தை இந்த நாட்களிலே என்ன செய்தேன்னு சொன்னால், என்னுடைய பேங்க்ல இருந்த 2வது கிரெடிட் கார்டினுடைய அந்த ஃபுல் அமௌண்ட்டை இந்த நாட்கள் என்ன செய்தேன், அப்படியே இந்த நாட்களை பே பண்ணி விட்டேன். ஏன்னால் கிரெடிட் இல்லாதபடி எல்லாவற்றையும் பே பண்ணி அந்த கிரெடிட் கம்பெனிக்கு அறிவித்து நான் சொல்லிவிட்டேன், எனக்கு நீ கிரெடிட் கார்டு வேண்டாம், விசா கார்டு வேண்டாம், இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார்கள், கிரெடிட் கார்டு உங்களுக்கு நாங்கள் தேவையில்லான, நீங்க பிரச்சனையில புது கார்டை நாங்கள் இந்த நாட்களை அனுப்புகிறோம், ஆனா வச்சிருங்க, தேவைன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு அனுப்பி விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கார்டு வந்ததை நான் பாவிக்கவில்லை. இந்த காரியம் முடிந்த நாட்களில் மீதி பணம் வந்து மீதி பணத்தை எடுத்து மகளிடத்திலே கொடுத்து விட்டு திரும்ப 2வது பார்க்க இன்னும் ஒரு கடிதம் வந்தது. அது ஒரு கொஞ்சம் பணம் வந்தது. அந்த பணத்திலே பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் சின்ன அதாவது கிரெடிட்ஸ் இருந்தது. அந்த கிரெடிட் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே எல்லாம் அனுப்பி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை இந்த நாட்களிலே அதாவது நாட்களை நெகட்டிவுக்குள்ளே கொண்டு வந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாதபடி இந்த நாட்களை ரன் பண்ணக்கூடியதாக அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்களேன். அப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களில் வருகிற வழியிலே தான் பாருங்கள், அதுக்கு பிறகுதான் இந்த நாட்களில் ஆண்டவருடைய சத்தம் இந்த நாட்கள் எப்படியா இருக்கிறது, நான் உன்னை நடத்துவேன் என்ற விதமாக தேவன் நாட்களை பேசிக்கொண்டே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எல்லா காரியம் முடியும். அப்ப எனக்கு நான் இப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்த அந்த நாட்களை நான் செய்ய வேண்டிய காரியம்
அதாவது அந்த வீட்டுக்கு சில தண்ணி காசுகள், அந்த காசுகள் கட்ட வேண்டிய சுருதொகை இருந்தது. அது சமாளிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு திருப்தியான ஒரு ஒரு அதாவது இந்த நாட்களில் ஒரு பதட்டமோ ஒரு காரியம் இல்லாதபடி இந்த நாட்கள் இருந்தது. அதற்கு பிறகா பாருங்கள், இந்த நாட்களில் சில கம்பெனிகள் கால் பண்ணி பார்ட் டைம் ஜாபுக்கு இந்த நாட்களை கூப்பிட்டார்கள். அப்ப இந்த பார்ட் டைம் ஜாப்ல இந்த நாட்களை போய் இந்த நாட்களை வேலை செய்கிற வழியிலே ஒரு திருப்தியான ஒரு காரியத்தை செய்யவும், ஆண்டோடைய சமூகத்திலே வரவும், ஆண்டோடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு செல்லவும், காரியங்களை செய்யவும் இந்த நாட்களிலே தேவன் அந்த கிருபையை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை எதை சொல்லுகிறோம் சொன்னால், நாம் காணாதவைகளை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நான் காணவில்லை ஐயா, அவங்க செய்த அந்த இன்சூரன்ஸை நான் குறிச்சு அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை இதென்னவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களே அந்த இன்சூரன்ஸ் நாட்களை பாருங்கள், அவங்க அந்த கொடுத்த அந்த நேரத்திலே அந்த மணி பணத்தினுடைய பெறுமதி கூடவா இருந்தபடினால் அந்த தொகை ஒரு கூடவாக அந்த நாட்களே கிடைத்தது. ஆனால் டேக்ஸ் ஃப்ரீ, அவங்களே எல்லாவற்றையும் இந்த நாட்களே அதாவது டேக்ஸ் அதாவது இன்கம் டேக்ஸ் இதுகளுக்கு எல்லாம் அனுப்பி அந்த காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு இந்த நாட்களே எனக்கு செயல்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய காரியமும் கர்த்தருடைய அழைப்புமாக இந்த நாட்களே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், யோபு பக்தன் இந்த நாட்களை எப்படியாக வாழ்ந்தான் என்பதை நாங்கள் முன்னறிந்து அவரை போல் இந்த நாட்களை நாங்கள் வாழுவோமா இருந்தால் என்ன நெருக்கங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே நமக்கு இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு ஒரு மனுஷன் இந்த நாட்களே வேலை விட்டு இந்த நாட்களே ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள போகிற வழியிலே மனுஷனுக்குள்ள ஒரு பதகளிப்பு இருக்கக்கூடாது. பதகளிப்பு இருந்தால் ஜெபம் பண்ண முடியாது. என்ன செய்வோம்? அதை குறித்து யோசிச்சு கொண்டிருப்போம். அப்படி செய்யறது என்ன, இப்படி செய்யறது என்ன, அதை குறித்து என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் ஜெபம் அந்த மைண்ட்ல வராது. ஆனால் இருதயம் அதாவது ஒரு ஃப்ரீயாக அந்த நாட்களை இருக்கிற வேளையிலே ஆண்டோட சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணி ஆராதிக்கவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், எந்த வேளையிலும் அவரை துதிக்கவும், எந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை சொல்லவும் இந்த நாட்களிலே தேவன் அந்த கிருபையை தருவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய காரியங்களுக்கு நாங்கள் இடங்கூடாதபடி தேவனுடைய ஈவுகள் என்னதென்று சொல்லி இந்த நாட்களை அறிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அதை குறித்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அதை குறித்த அந்த நாட்களை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். காணப்படாதவர்களை காண்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 2 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 2 பேதுருவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம் 12வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள், அந்நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து போகும், பூதங்கள் எரிந்து போகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். அது மட்டுமல்ல, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும்படி அங்கே காரியங்கள் நடக்கும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய நாள் சீக்கிரத்திலே வரும் என்பதை நாங்கள் இந்த நாட்களை அங்கே அறிந்திருக்க வேண்டும். அதனாலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களில் இருக்கிற காரியத்திலே பார்க்கிற வேளையில் அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு இன்னுமா இந்த நாட்களை ஐக்கியப்பட வேண்டும். அதே வேளையிலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்து இந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே அங்கே இந்த கடைசி நாட்களிலே பாருங்கள், ஆண்டவருடைய அதாவது விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிற காரியம் அந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே அங்கே ஒரு நாள் முடிந்து போகும் என்று இந்த நாட்களை இந்த உலகமே எல்லா பொல்லாப்பில் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி சரீரங்களின் மீட்பு உயிர்த்தெழுதல் நடந்தேறும் காலங்கள் வரும். அது இந்த நாட்களை என்று இந்த நாட்களை நம்புகிறோம். அதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே காணப்படாதவைகளை நம்புகிறது என்பதை குறித்து சொல்லப்படுது. சரீரங்கள் இந்த நாட்களை என்ன செய்யப்படுமா? இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரங்கள் இன்றைக்கு இந்த நாட்களே அங்கே அந்த மீட்பு உயிர்த்தெழுதலும் நடந்தேறும் காலம் வரும் என்று இன்றைக்கு நம்புகிறோம் என்பதை குறித்து இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தர். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் மரித்தோர் இருப்பதும் அங்கே உண்டென்று இவர்கள் தேவனிடத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நாமும் இந்த நாட்களை நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனாலே நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை அங்கே உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுக்கு முன்பாக இந்த நாட்களை நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்கள்
தரித்தவர்களாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பு இந்த நாட்களே பரிபூர்ணம் அடைகிறது என்று நமக்குள்ளே அந்த நம்பிக்கை உண்டென்றும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே 4வதாக சொல்லப்படுகிறது, புதிய வானத்தினும் நமக்கு ஒரு எப்படி இருக்கிறதாம், நமக்கு ஒரு நித்திய வீடு உண்டு என்று நம்புகிறோம் என்பதை குறித்து அங்கு கொரிந்தியர்களே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம் என்னோடு கூட அந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்தோம் என்றால் நமக்கு விளங்கிக் கொள்வது இலகுவாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய 2 கொரிந்தியரின் புத்தகத்திலே இந்த நாட்களே 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், பூமிக்குரிய 1லிருந்து 5 வரையும் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலையற்றதும் கைவேலை இல்லாதும் நித்திய வீடும் பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் இந்த நாட்களிலே வாஞ்சியா இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களால் அங்கே நிர்வாணிகளாய் இந்த நாட்களே காணப்பட்டோம். இந்த கூடாரத்திலே இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை இந்த நாட்களை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனை அங்கே விழுங்கப்படுவதற்காக போர்வை இந்த நாட்களிலே தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இதற்கு நம்மை இந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியானவர் என்று அச்சாரத்தை இந்த நாட்களிலே நமக்கு தந்தவர் அவரே என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், இந்த புதிய வானம் புதிய வீடு இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை வரும் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும் என்பதை குறித்து கொரிந்தியர் புஸ்தகத்தில் இந்த நாட்களை இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 13வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே, யாருடைய வாக்கு தத்தம்? ஆண்டவராய இயேசு கிறிஸ்துடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டென்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் புலையற்றவர்களுமா அங்கே சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாய் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமே ஒழிய மற்றும்படி நாங்கள் வேறொரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது நம்முடைய ஆத்மா இந்த நாட்களிலே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும், வாஞ்சா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அதை குறித்தான் இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை, வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான, அந்தபடியே புதிய நகரத்தை இந்த நாட்களிலே வடிவமைக்கப்படுகிறவரும் கட்டுகிறவரும் தேவனே என்பதைத்தான் இங்கே இந்த வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயரின் ஆக்கத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். 10வது வசனத்தை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே சொல்லப்படும், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இப்ப பாருங்க, இதுல யார் கட்டுறாரு? ஐயா, தேவன் தன்னுடைய சொந்த, ஏன்னு சொன்னால் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற யோவான்கள் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் என்னுடைய பிதாவுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை போய் நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். அப்படி யாரால் அந்த பிதா இந்த நாட்களே இந்த நாட்களே இந்த வாசஸ்தலத்தை ஏற்கனவே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே கட்டி முடிச்சிட்டார். எப்ப? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தே 2026ஆம் ஆண்டு ஆயிட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அங்கே அவர் பிதாவுடைய வாசஸ்தலம் என்று குமாரன் அங்கே அறிக்கை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அது உலக தோற்றம் முன்னே கட்டப்பட்ட அந்த அரண்மனையா இருக்கலாம், அல்ல பெரிய பங்களாவா இருக்கலாம், அல்ல இந்த நாட்களே பெரிய ஒரு ஹவுசிங் ஸ்கீமா ஏதாவது ஒரு காரியங்களா இந்த நாட்கள் இருக்கலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள
நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த நகரத்துக்காக இன்றைக்கு நாங்களும் இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும் என்பதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு இந்த நாட்களை திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களிலே வானத்திலே இந்த நாட்களை தோன்றுவார் என்பதற்காக நாங்கள் இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகை அங்கே இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில். ஏனென்றால் தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நம்முடைய இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு இந்த நாட்களில் என்ன செய்கிறதாம், போதிக்கப்படுகிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே போதிக்கிறது. எப்படி என்றால், நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு இந்த நாட்களிலே அங்கே போதித்திருக்கிறது என்பதை அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரைகளை செய்கிற பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் அங்கே இருக்கும்படிக்கு இந்த நாட்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், வானத்தில் அவரை இந்த நாட்களிலே சந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 13வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல் துக்கி அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகைக்கு மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக இந்த நாட்களே எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்படியாக பாருங்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள்ளே எதிர்கொண்டு போக மேகங்களோடு இந்த நாட்களை என்ன செய்வோம், இந்த நாட்களே அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருப்போம். பாருங்கள், ஆகையால் வேதம் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லி முடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் வருவார், ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் இருப்போம் என்ற நம்பிக்கையினாலே அந்த வார்த்தையை படி எல்லாருக்கும் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் தேற்றும்படியாக இந்த நாட்களை வேதம் நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது சொன்னால் விசுவாசிகள் தான் அங்கே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்குள்ள இருக்கிறது யார்? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய விசுவாசிகள் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்படுவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்த அந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இந்த நாட்களை எப்படியாக இருப்பார் சொன்னால், அந்நிலையிலே அவர்கள் அவரை போல் இந்த நாட்களே அங்கே அவரை போல் இந்த நாட்களை அவர்களும் மாற்றப்படுவார்கள் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களை அங்கே வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியரின் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட பிலிப்பியரின் புத்தகம் 3வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 20வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, ரொம்ப கவனமாக கேளுங்கள், நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். என்னையா அது ஒரு அதிசயமான வார்த்தையா இருக்கு பாருங்க. இந்த அற்ப சரீரம் ஐயா, இந்த பாவம் செய்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்த இந்த சரீரம், என்னடா ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல தான் பிறக்கிறான் ஐயா.
அப்படியானால் பாருங்கள், அவன் மனம் திரும்புகிற வழியிலே தான் அந்த நாட்களை அவன் ஆண்டவரை அறிந்து கொள்கிறான். அப்படியான இந்த அற்பமான சரீரத்தை தேவன் தன்னுடைய ஈக்குவலாக அந்த நாட்களை மாறு. அது எப்படி இதை கண்டீங்களா? நீங்கள் மாத்துறது இல்லை. அதைத்தான் சொல்லப்படும், காணாதவைகளை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் காணாத காரியங்களை இந்த நாட்களிலே விசுவாசிக்கிற வேளையிலே இன்னுமா இந்த நாட்களில் இந்த தேவனுடைய மகிமையை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவர்களா இந்த நாட்களில் இருப்போம். ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக இந்த நாட்களில் என்ன செய்வாராம்? மறுரூபப்படுத்துவாராம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இந்த நாட்களே இந்த கடைசி நேரத்திலே ஒரு மறுரூபமாகிற காரியம் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட, யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே பார்ப்போமா இருந்தால் 3ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்திலே பாருங்கள். அங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே இவைகள் அனைத்தையும் இந்த நாட்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இங்கே நிக்கதேமு அந்த போதகர் இந்த நாட்களை கேட்கிற ஆண்டவரிடத்திலே எப்படி என்று சொல்லினால், அவன் ஏன்னு சொன்னா, ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிறது இப்படியப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அப்படியானால் அந்த மறுபிறப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிற காரியம் அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அதாவது அங்கே இயேசு பிரதி ஒருவன் மறுபடியும் புறவாமல், அப்ப நாங்கள் கிறிஸ்தவர்களா இந்த நாட்களில் இருக்கிற வழியிலே பாவத்துக்கு மரித்து இந்த நாட்களிலே மறுபடியுமா இந்த நாட்களிலே நாங்கள் பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு சேர்ந்து இந்த நாட்களில் ஞானஸ்தானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நாங்கள் இந்த நாட்களில் எழுந்திருக்கிற வேளையிலே நாங்கள் ஒரு மறுரூபம் படுகிற ஒரு காரியத்திலே இந்த நாட்களை நாங்கள் வந்தடைகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களை என்ன செய்கிறோம்? நமக்குள்ளே ஒரு மறுரூபம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய 6வதாக இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, நாம் ஒரு ஜீவ கிரீடத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையும் அந்த நீதியின் கிரீடம் இந்த நாட்களிலே அது மகிமையின் கிரீடம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னார். 4:8 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம் பாருங்கள், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சுக்கிறார். இந்த உலகத்துல நம்ம யாரும் முகமத்தலைமையா நமக்கு தெரியாதபடி பொய்யை சொல்லலாம். இந்த நாட்களில் நமக்கு முன்னாலே ஒரு கதையை கதைக்கலாம், பின்னாலே ஒரு கதைக்கலாம். அதை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா ஒரு காரியம் என்னென்றால் நமக்கு ஒரு கிரீடம் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகத்துவமான கிரீடம் எப்படிப்பட்ட கிரீடம் என்றால் நீதியின் கிரீடம் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த கிரீடத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மகிமையின் கிரீடமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 5:4 பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே அப்ப தேவனிடத்திலே இருந்த ஒரு மகிமை உள்ள ஒரு வாடாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவருடைய மந்தைகளை இந்த நாட்களை நாங்கள் சரியாக இந்த நாட்களை இருமாப்பில்லாதபடி சரியாக இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படுகிற அனைவருடைய வாழ்க்கையும் உண்டு என்ற உத்தரவாதம் இந்த நாட்களை நமக்கு அளிக்கப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து 3 காரியங்கள் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோவான் அந்த 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற முதலாவது காரியம் இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். முதலாவது காரியம்
16வது வசனம் இந்த நாட்களை வாசிப்போம் அறிந்தால் சொல்லப்படுகிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய 36வது வசனம் சொல்லுகிறது, குமாரனிடத்திலே விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன் என்றும் குமாரனை விசுவாசியாதவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைக்கும் என்றும் இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே எப்படியாக அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதா இருக்கு. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அதே அதிகாரத்திலே 47வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமாண்ட, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், விசுவாசிகள் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசிகள் எப்படியாக வாழ்ந்தால் இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக பாருங்கள், யோவான் புத்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் 11ஆம் வசனத்திலே, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதையும், அந்த சாட்சி குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனும் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்றும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் நீங்கள் அறியவும் தேவனுடைய நாமத்திலே உங்களை விசுவாசிக்கிறோம். தேவ குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பது அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்பதை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே விசுவாசிகள் இந்த நாட்களிலே அவருடைய நம்பிக்கையின் உள்ளடக்கம் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதனால இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே நமக்கு இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம், விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே அங்கே உங்களிலே இருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து உங்களிடத்திலே விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்றும் உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்திலே வெட்கப்படும்படி மனச்சாட்சி உடையவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தீமை செய்து பாடநுவப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடநுவப்பதே மேன்மையா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டும் என்றே பாருங்க. இன்றைக்கு ஆலயத்திலேயோ சரி, எங்கென்றாலும் பார்த்தாலும் விசுவாசிகளுடைய காரியங்கள் பயங்கரமான மோசமான காரியங்களாக அந்த நாட்களை இருக்கிறது. விசுவாசிகள் இன்றைக்கு பார்க்கிற வழியில விசுவாசிகளை போல இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாட்களில் அவர்கள் நடந்து கொள்வதில்லை என்பதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த வேளையிலே தெளிவாக திட்டமாக இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது நம்பிக்கையுடைய உள்ளடக்கம் எப்படியாக அவர்கள் வாழ வேண்டும், எப்படியாக அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே இந்த சில காரியங்களை பார்க்கும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியேனே இந்த நாட்களில் இந்த வேளையில் நீங்க மறைத்து இந்த நாட்களில் வெளிப்படுத்துற அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா கர்த்தாவே. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சங்கம் நேத்திரத்தின் ஊடாக இணைந்து கேட்கிறவர்கள், மறுபடியும் அந்த வார்த்தைகளை கேட்கிற மறுவொழிப்பிலே கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும்படியா ஜெபிக்கிறேனையா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தருடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் மீட்பெரும் என் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் விசுவாசிகளின்
நம்பிக்கையின் உள்ளடக்கம் என்ற தலைப்பின்களை தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே யூடியூப்பு கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டரு கூடாக மறுவலைப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமென். செய்தி ஆமென். நன்றி ஐயா. பார்ட் 4 ஐயா. இதோட முடிஞ்சது. நாளைக்கு புதிய தலைப்பு ஐயா. ஓகே, ஓகே. நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். God அருமையானவர்களே, bless. இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சுவிசேஷகர் பின்வாணர் அவர்கள் இணைந்து வேத பாட நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட